ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கு திறந்த மனதோடு உங்களையும் அழைக்கிறார்கள் தமிழ் கட்சியினரை. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு தற்போது எப்படி இருக்கிறது? இந்த இரண்டு தரப்பினரோடும் நாங்கள் கடந்த நாட்களிலே பேச்சுவார்த்தை நடத்தின அனைவருக்கும் தெரியும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த வகையிலே கோட்பாட்டு இணக்கப்பாட்டுக்கு வருகிற போது அவர்கள் எங்களுக்கு சொன்ன விடயம் 35 சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதாகவும் ஒரே ஒரு சபையிலே மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை சொன்னார்கள். அதாவது வவுனியா மாநகர சபையிலே. ஆகையினால் வேறு சில சபைகளிலேயும் இன்னும் 4 சபைகளை பெயரிட்டு அந்த சபைகளிலேயும் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். நாங்கள் அதனை நிராகரிக்கவில்லை. மாந்தை மேற்கிலே அவர்கள் கேட்ட ஒரு சபை மாந்தை மேற்கிலே அதற்கான இணக்கப்பாடு எய்தப்பட்டது. அதாவது நாங்களும் அவர்களும் 2 வருடம் ஆட்சியை பகிர்ந்து கொள்வதான இணக்கப்பாடு எய்தப்பட்டது. அது யார் முதலிலே யார் 2ஆம் தடவை என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த வேளையிலே தான் இந்த ஒன்று கைச்சாத்திடப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். இணைந்து செயற்படுகிற சம்பந்தமாக நாங்கள் வேறு தடவைகளிலே பேசலாம். இப்போ நடக்கிறதெல்லாம் கதிரைக்கான பேரம் பேசுதல். நாங்கள் ஒரு குறித்த கோட்பாட்டை சொன்னோம். அவர்கள் 2 பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட கோட்பாட்டின்படி அவர்கள் ஒழுகுகிறார்களா என்று முதல்ல பார்ப்போம். ஏனென்றால் சேர்ந்து இயங்குவதற்கு முதல்ல இந்த சின்ன கதிர விடயங்கள்லையாவது உண்மைத்தன்மை இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம். அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் கதிரதான் முக்கியம் என்று சொல்லி எவரோடும் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் செயற்படுகிறார்களா இருந்தால் சேர்ந்து செயற்படுறதை பற்றி நாங்களும் யோசிக்க வேண்டியிருக்கும்.